வணக்கம் கோவை சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாப் கிங்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய மறுபடியும் ஒரு லாஸை தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் இது மூலமா மேத்தமேட்டிக்கலி அண்ட் அஃபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அவங்க இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் முற்றிலும் தடைப்பட்டிருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்சை பற்றி யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி அவரோட தான். வணக்கம் சார். CSK officially out of the tournament Yes, 2025 எஸ் சார். ஓகே. அண்ட் வந்து இது their own மேக்கிங் தான் நான் சொல்லுவேன். எனக்கு பிகாஸ் திருப்பி திருப்பி நீங்கள் எப்படி பார்த்தாலும் சைடில் கிளிக் ஆகல. இன்னைக்கு ஒரு நாள் தான் நல்ல ஒரு குட் பேட்டிங் பார்த்தோம். எஸ், சாம் கரன்ட்டு பிரமாதமான பேட்டிங் பார்த்தோம். பட் அதர்வைஸ் மற்ற எல்லாரும் சொதப்பிட்டாங்க. அகெயின் நல்லா ஈஸியாக 220 வர வேண்டிய டோட்டல் வந்து 190 வந்து அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அது வந்து ரொம்ப சேட் திங். எஸ் சார். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்ல ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சாம் கரன் அவருடைய பேட்டிங் ஒன் டவுன் வந்தார். எனக்கு புது ரோல் அண்ட் யாரும் இது வரைக்கும் இந்த சீசன்ல காட்டாத ஒரு இன்டென்ட்டை சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்னைக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. சோஷியல் மீடியால பார்க்க முடியுது நம்மளால. நான் ரொம்ப லைக் பண்ணேன். எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க சார். இல்லை, சாம் கரன் இன்னிங்ஸ் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா சில கிளாஸ் போலர்ஸ் லைக் சஹல்ல வந்து he belted them. அதாவது அடி நடிச்சார் சாகல்ல. அந்த மாதிரி சாகல் அடி வாங்கியிருக்கவே மாட்டார் எந்த போலர்ட்டையும். அந்த மாதிரி ஒன் செகண்ட் வந்து ஆடி போயிட்டாங்க கொஞ்சம் கிங்ஸ் 11 அவர் இருக்கும்போது. அவரும் பிரேவிஸ் விளாடும்போது 174 ஃபார் 4 சார். எஸ், 190 ஆல் அவுட். எஸ், அதுல வந்து லாஸ்ட் ஓவர் 4 விக்கெட் ஒரு பவுலருக்கு. எஸ் சார். அதுல ஒரு ஹேட்ரிக் வேற. அண்ட் என்ன அதாவது கையில 220 ரன் இருந்துச்சு சார். 190 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அவன் வந்து ஊரறிஞ்ச விஷயம் மாதிரி ஸ்ரேயா ஐயர் என்ன பண்ணாரு, தோனி வந்த உடனே 19th ஓவர் ஸ்பின்னர்ல சஹால கொண்டு வர்றாரு. சஹால் 2 ஓவர்ல 40 ரன் கொடுத்துருக்காரு. முதல்ல 30 ரன் கொடுத்துருக்காரு. அவரை கொண்டு வந்தாரு. அவரை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு அடுத்த பால் இவர் அவுட் ஆயிட்டாரு தோனி. அதுக்கப்புறம் பின்னாடியே லைனா 3 பேர் அவுட். அண்ட் 220 வர டோட்டல். எஸ், ஆக்சுவலாக அந்த சஹலோட அந்த ஓவர் தான் மிகப்பெரிய ஒரு டிபேட்டை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். சிவம் துபே உங்களுக்கு நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அவருக்கு லெக் ஸ்பின்னர் அப்படின்னா சிவம் துபேக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் எல்லாமே அந்த அளவுக்கு அட்டாக். அப்போ கண்ணை மூடிட்டு நீங்க நோ மேட்டர் வாட் சிவம் துபேக்கு அந்த ஒரு 5 பால் 6 பால் ஃபேஸ் பண்ண விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த 200 அட்லீஸ்ட் ஒரு 10 or 15 ரன்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். அண்ட் அந்த ஒரு 10 or 15 ரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வின் பண்றதுக்கு தேவையான ஒரு ரன்ஸா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய டிபேட் இருந்துச்சு. எப்படி சார் பாக்குறீங்க அதை? நீங்க உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, ஆனா அந்த பிளேயர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. சிஎஸ்கே அவ்வளவு மட்டமா இருக்கு. நீங்க சொல்றது 100% கரெக்ட். தோனி இன்க்ளூடிங் தோனி நான் என்ன சொல்றேன்னாக்க, சரி ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சார்ல, அடுத்த பால் ஒரு ரன் அடிச்சு சிவம் துபே கொடுக்க வேண்டியதானே வேலை. அவர் வந்து இந்த எஸ்பெஷலி இந்த லெக் ஸ்பின்னரை வந்து கிரவுண்டுக்கு வெளியே அனுப்பிச்சிருவாரு. இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு. ஓகே, இன்ஃபேக்ட் அவருக்கு ரொம்ப லைக் பண்ற போலர் வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் தான். ரைட்டா? அவரை பேட்டிங் விடாம அப்படியே அந்த எண்டு உட்காந்து விக்கெட் விழுத பார்த்துட்டே இருக்காரு. அவரு 5 விக்கெட் போகுது ஒரு அந்த லைனா. அப்படியே தோனி அவுட் ஆறாரு, ஹூட் அவுட் ஆறாரு, அப்புறம் அந்த காம்போஜ் அவுட் ஆறாரு, 100 அவுட் ஆறாரு, எல்லாரும் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருந்தது. அண்ட் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டது. அதே மாதிரி பவுலிங்ல பார்த்துட்டோம் அப்படின்னா போன சீசன் பலரால அப்ரிஷியேட் பண்ணப்பட்டு 13 கோடிக்கு ரீடைன் செய்யப்பட்ட பத்திரனாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்கு? ஏன்னா இந்த சீசன் ரொம்ப மிகப்பெரிய கன்சர்னாவே இருக்குது. ஏன்னா இந்த டைம் ஸ்பியர் ஹெட்டா இருப்பார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பவுலிங் ஸ்பியர் ஹெட் அவர் தான் டாப் இது பண்ண போறாரு, டெத் ஓவர்ஸ்ல அவர் தான் பவுல் பண்ண போறாரு அப்படின்னு போது அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஓவர்ஸ், தேவைப்படுற நேரத்தில் விக்கெட்ஸ் எடுக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்சர்னா இருக்குது அவரோட ஃபார்ம். எப்படி சார் பாக்குறீங்க அதை? அவர் தோனியோட செல்ல பிள்ளை அவரு. ஓகே, ஒன் செகண்ட் வந்து அந்த ஆக்ஷன்ல எனி டைம் நீங்க வந்து இன்ஜுரி எதிர்பார்க்கணும். அந்த இன்ஜுரின்ட்டு வந்து வரா மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போலிங் வராது. ஓகே, வரணும்னு இல்லை, வந்தாலே அப்படியே கம்ப்ளீட் அவுட் ஆஃப் கிரிக்கெட் போகணும். ஆனால் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி நிகில் மாதிரி ஒன்று வரும். அந்த நிகில் வந்தாலே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடை கம்மி பண்ணிடுவாங்க, இந்த ஆக்ஷனை மாத்திடுவாங்க. ஏன்னா பிகாஸ் சஸ்டெயின்டா பெரிய இன்ஜுரி வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு லைஃபே ஸ்பாயில் ஆகிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பத்திரிநாயக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவர் வந்து டைரக்ஷன் கம்ப்ளீட்டா அடி வாங்குறாரு. ஸ்பீடு இருக்கு, தென் ஆக்ஷன்லாம் அதே மாதிரி தான் இருக்கு.
ம். ஆனா டைரக்ஷன் மட்டும் கண்ணாபண்ணான்னு போட்டுருக்காரு. ம். அதுக்கு காரணம் வந்து இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட்னு தோணுது எனக்கு. ம். ஓகே சார். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பெரிய கன்சர்ன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னுமே தீபக் கூடா மேல அவ்வளோ ரிலையண்டா இருக்காங்களா? ஏன்னா தீபக் கூடா மாதிரி ஒரு பிளேயர் மறுபடியும் நம்ம அவரை பிக் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு சார். எப்படி பாக்குறீங்க நீங்க அதை? 2 ஜோக்கர் சார், திரிபாதி ஒரு ஜோக்கர், ஹூடா ஒரு ஜோக்கர். ம். எப்படிதான் இவங்க செலக்ட் பண்ணாங்களோ ஃபர்ஸ்ட் ஒன், திருப்பி அவங்களே விளையாண்டுருக்காங்க. அது இன்னொரு மேட்டர். ஓகே, இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். அண்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சிஎஸ்கே ரசிகர்களே திட்டுறாங்க அந்த அளவுக்கு. சில மீம்ஸ்லாம் பார்த்தா பயமா இருக்கு. அதாவது கிரவுண்ட் விட்டு வெளியே வராங்க பாருங்க, மேட்சை முடிச்சுட்டு Yeah. அவங்கள வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ம். அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க, அவ்வளவு மோசமா பேசுறாங்க. ம். ஐ மீன் தோனியே அவ்வளவு மட்டமா பேசுறாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ஓகே சார். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு பலர் வந்து பாசிட்டிவ்னு சொன்னது சாம் கர்னா இருந்தாலும் நெக்ஸ்ட் டெவால் பிரவிஸ் மிட் சீசன்ல சைன் பண்ணாரு. 21 இயர்ஸ் யங். அண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய வே இருக்குது அவருக்கான ஒரு லாங் கண்டிப்பா லெட்ஸ் சே ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். லாங் டேர்ம் பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா. இப்ப அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கூட ஐ எம் நாட் வெரி ஹாப்பி. ஓகே. ஓகே, ஏன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபிளாஸ் இருக்கு இந்த மாத்திரைக்கு. ஓகே. ஓகே, அவர் வந்து என்ன பண்றாரு, பேக் லிஃப்ட் ஹையா இருக்கு. அதனால வந்து அவர் ஷார்ட்டை மாட்டிப்பார். ஷார்ட்டை வந்து சாஃப்ட் ஹேண்ட் விளையாட முடியாது அவரால். அதாவது ஒரு பால் வந்து அடிக்க போறாரு, அந்த பால் ஸ்லோயர் ஒன்னு இல்லை ஃபாஸ்டர் ஒன்று, அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் இருந்துச்சுனாக்க இவர் டக்குன்னு மாத்திக்கணும். அதை சாஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து மாத்திக்கணும். அது பண்ண முடியாது அவரால். ஏன்னா இந்த பிருத்திவி ஷா ஞாபகம் வருது அவர் பேட்டிங்ல எனக்கு. பிருத்திவி ஷா அப்படிதான், அப்படி பேட் வந்து அப்படி வரும், வந்தோடனே டங்குன்னு அடிப்பார், அவுட் ஆயிடுவார், போயிடுவார். அதே மாதிரி தான் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அதை குயிக்கா மாத்திட்டு அவர் வந்து லாங் இன்னிங்ஸ் விளையாடணும். ஒன். ஓகே, அதுதான் ஒன்று. ஷேக் வந்து எப்படி பண்ண போறாரு தெரியல. அண்ட் வேற பிளேயர்ஸ் இல்லை உள்ள, இவங்க 2 பேர் தான் விளையாடி ஆகணும். அண்ட் ஜடேஜா வந்து நம்பர் 4 வர்றது தப்பு. அதுல டிவால் பிரேவிஸ் தான் வரணும் கண்டிப்பா. ஓகே, நீங்க யோசிச்சு பாருங்களேன், சாம் கரன் நம்பர் 3, நம்பர் 4 டிவால் பிரேவிஸ். அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் இல்லை, பேட்ஸ்மேனே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை பேட்டை பிடிக்கிற சக்தி இல்லை, இன்க்ளூடிங் தோனி. பரிதாபமா இருக்கு சிஎஸ்கே சைடு. ஓகே சார். அண்ட் பஞ்சாப் கிங்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயருடைய இன்னிங்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நல்லா இருந்தது. அவரோட கேம் ரொம்ப பொறுப்பான ஒரு கேமாவும் இருந்தது. தேவையான நைட்ல ஆக்சலரேட் பண்ணதா இருக்கட்டும். ஏன்னா பிரப்சிம்ரன் சிங் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணதா இருக்கட்டும். பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் தான் ஆக்சலரேஷன் பெடல் அவரே வச்சதா இருக்கட்டும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கேப்டன்சில அவர் எப்படி பண்ணாரு? ஏன்னா நம்ம குறிப்பா நம்ம சொன்ன அந்த ஒரு முன்னாடி மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் தான் வந்தது. அதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? அது பண்ணார்ல. இது வந்து இன்னைக்கு 19வது ஓவர் செகல் கொண்டு வந்த காரணம் தோனி. தோனி பேட்டிங் சொன்னே ஊரறிஞ்ச விஷயம், தோனி லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு அவுட் ஆக. ஓகே, அதனால வந்து அவர் வந்து கொண்டு வந்தார். அது ஹை ரிஸ்க் தான் அது. ஓகே, ஏன்னா பிகாஸ் அந்த 19வது ஓவர்ல வேற யாராவது பேட்ஸ்மேன் தானாக்க, ஒரு பூரானோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தானாக்க 30 ரன் அடிச்சிருப்பான் அந்த ஓவர்ல சஹல். கரெக்டா? ஏற்கனவே சஹல் வந்து 2 ஓவர்ல நிறைய ரன் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட். அவரை சாம் கரன் துரத்தி அடிச்சாரு அவரை. ஸோ அதனால வந்து அந்த ஓவர் கொடுத்தது வந்து இது குட் கேப்டன்சி, பட் கூட மிஸ்ஃபயர்ட். ஓகே, மிஸ்ஃபயர் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. தோனி மட்டும் பழைய தோனியா இருந்தா மிஸ்ஃபயர் ஆயிருக்கும். அது ஒன்னாச்சா. ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னால ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஏன்னா சேஸ் பண்ணி அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து அந்த அவர் பேர் ஷெட்கே அப்படின்னு ஒரு போலரை அவருக்கு வந்து போட்டார். வெரி வெரி ஆர்டினரி போலர் பஞ்சாபுக்கு. ரொம்ப ரொம்ப ஆர்டினரி போலர். அந்த மாதிரி ஒரு 100 பேர் இருக்காங்க சென்னையிலேயே. அவரை கொண்டு போய் வந்து அவருக்கு 2 கூட அவர் அடின்னு அடிச்சாங்க அவரை போட்டு. சாம் கரன் நல்லா அல்வா போலிங் அவருக்கு. அது வந்து தட்ஸ் அ பேட் மூவ். ஓகே, அந்த போலர் வந்து இஸ் நோ குட். அது செலெக்ஷனே தப்பு. அது ரிக்கி பாண்டிங் செலெக்ஷனா இல்லை ஸ்ரேயாஸ் ஐயர் செலெக்ஷனா தெரியல. மொத்தம் தட் இஸ் ராங். அந்த பிளேயர் வந்து டசன்ட் டிசர்வ் அ சான்ஸ் இந்த டீம். பட் மற்றபடி வந்து பிரப்சிம்ரன் வந்து சிங்கிள் டிஜிட்ல இருக்கும்போது தோனி ஒரு கேட்ச் விட்டார் லெக் சைட்ல.
கொஞ்சம் ஈஸி கேட்ச் அது பிடிச்சிருந்தாக்க ஒரு 54 அடிச்சார், அதை அடிக்காம பார்த்துருக்கலாம். அது ஒன்று. அண்ட் இந்த மாதிரி ஒரு 190 220 வர டோட்டலில் 190 ஆல் அவுட் ஆன அப்புறம் யூ லாட் பி எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட். ஆப்பனண்ட்டை வந்து சேஸை தடுக்கணும், இல்லைன்னா கஷ்டம் அது. ஓகே. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருடைய பேட்டிங்கை பற்றியும் லைட்டாக பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பேட்டிங் நல்லா விளையாடினார், ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாடினாரு. பட் அப்கோர்ஸ் மீடியாக்கர் போலிங், அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா பத்திரனா சரியாக போடல, ஜடேஜா சரியாக போடல, யாருமே சரியாக போடல. அண்டு கல்லில் ஒருத்தர் தான் ஓரளவு போட்டார் நல்லா. அதனால வந்து அவர் வந்து அவரோட இன்னிங்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக பேச முடியல. பட் ஆனால் he played வெரி வெல். கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் சொன்னாரு, டெஃபினட்டாக வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவர் கிடைச்சது கரெக்ட். ஏன்னா எனக்கு எங்காவது சாகல் கூட்டுற போகிறாங்களோன்னு பயம். ஏன்னா சாகல் வந்து ஒரு விக்கெட் கூட அவரது கிடையாது, எல்லாமே பேட்ஸ்மேனோட மிஸ்டேக். ஓகே சார். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின். பஞ்சாப் கிங்ஸ் இது மூலமா செகண்ட் பிளேஸ்க்கு போயிருக்காங்க. ஆஃப்டர் 10 games with 13 pointsோட அவங்க செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. அண்ட் கேன் தே கோ ஆல் த வே சார்? ட்ராஃபி வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா பஞ்சாப் கிங்ஸால இந்த சீசன்? இப்போ வந்து அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய இந்த டோர்னமெண்ட்ல வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் அது ஒன்று தான். ஓகே, செமிஃபைனல்ஸ்லாம் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து சான்சஸ் நாக் அவுட் மாதிரி ஆயிடுது. ஓகே, ஒரு பேட் டே யூஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், அந்த மாதிரி ஆகுது. தட் இஸ் நாட் கரெக்ட் ஆக்சுவலா. இப்போ 4 டீம் போடுது இல்லையா? ஓகே, இப்போ வேர்ல்ட் கப் ஐசிசி ஃபார்மேட்டோட இந்த ஃபார்மேட் பெட்டர் வச்சுக்கோங்க. ஐசிசி ஃபார்மேட் செமிஃபைனல்ஸ்ல யூஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அது மாதிரி நான் வந்து ஐ வுட் ப்ரிஃபர் டபுள் லைன் ஃபைனல்ஸ். ஓகே, அதாவது பெஸ்ட் ஆஃப் 3. ஓகே சார். ஹோம் அண்ட் அவே அது மாதிரியான ஒரு இல்ல, பெஸ்ட் ஆஃப் 3 ஈவன் நீங்க நியூட்ரல் கிரவுண்ட்லயே போடுங்க, அதை பத்தி கவலை இல்லை. பெஸ்ட் ஆஃப் 3 ஏன்னு சொல்றேன்னாக்க, ஒரு மேட்ச்ல வந்து இவ்வளவு பெரிய ஐபிஎல் டோர்னமெண்ட்டை மொத்தம் ஒரு 75 மேட்ச் விளையாடிட்டு முதல்ல கடைசியில ஒரே மேட்ச்ல நீ வந்து புஷிங் அ சைடு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இல்லையா? அது சேட். வின்னர் ஒன்று தான் கணக்கு, ரன்னர் நான் கணக்கு கிடையாது. அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் 3 ஃபைனல்ஸ் தான் நான் வில் பி ஹாப்பி. ஓகே சார். ஆஸ்திரேலியாலாம் உண்டு, பென்சன் ஜஸ்ட்லாம் பெஸ்ட் ஆஃப் 3 வைப்பாங்க. ஓகே சார். அண்ட் மேபி லைக் இந்தியாவோட ஃபுட்பால் லீக், இந்தியன் சூப்பர் லீக்ல பார்த்துட்டோம் அப்படின்னா டேபிள் டாப்பர்ஸ்க்கு ஒரு ட்ராஃபி உண்டு, அண்ட் ஃபைனல்ஸ்ல போய் வின் பண்ணா அதுக்கு இன்னொரு ட்ராஃபி உண்டு. ஸோ மேபி லைக் அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட். ஆமா, ஏதாவது பண்ணணும். ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, ஃபுட்பால்ல நீங்க நான் நிறைய விளையாடுறேன். நான் ஃபர்ஸ்ட் லெக் செகண்ட் லெக் செமிஃபைனல்ஸ்லாம் விளையாடுறேன். எஸ், அந்த மாதிரி வச்சிருக்கலாம், ஃபர்ஸ்ட் லெக் செகண்ட் லெக் வச்சிருக்கலாம் செமிஃபைனல்ஸ். ஏன்னா T20 இஸ் such a short game and 1 hour can change the match. எஸ். இதே நீங்க டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும், ஈவன் ஓடிஐ ஆகட்டும், பரவாயில்ல, லாங் டியூரேஷன், அதனால வந்து ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்கு. இதுல ரெக்கவர் ஆக சான்ஸ் இல்லை. ஓகே. ஸோ அதனால தான் இப்போ நீங்க பஞ்சாப் சொல்றீங்க போறாங்கன்ட்டு, ஃபர்ஸ்ட் வந்தா கூட பஞ்சாப் நம்பர் 1 டீமா வந்தா கூட நம்பர் 4 டீம் கேன் பிகம் சாம்பியன். எஸ். அதுதான் சேட் பார்ட். ஓகே சார். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே குரூப் ஹெட்டிங் வருது இல்லையா? இவ்வளவு மேட்ச் விளையாடுறாங்க நீங்க, மொத்தம் 70 மேட்ச் விளையாடுறாங்க நீங்க. 70 மேட்ச் வந்து ஸ்ட்ரைட்டாவே யார் நிறைய பாயிண்ட்ஸோ அவனை அனௌன்ஸ் பண்றீங்க, இஸ் தி வின்னர். ஆமா, அந்த செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் த்ரில் இருக்காது. ஓகே, ரைட். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பை. வணக்கம் கோவை. சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ 2025 மே 3 கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள்.